ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். வணக்கம், நான் உங்கள் சிபி. அண்ட் நான் உங்கள் நிலா. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு அக்டோபர் 25, 2025க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கண்டென்ட்டும் எங்க இருந்து எடுத்தது தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அப்சல்யூட்லி. அந்த சேனலை ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா நிலா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நேஷனல் நியூஸ். மொதல் நியூஸ் நம்ம மசாலா சாமான் பத்தி. The 8th session of Codex Committee on Spices and Culinary Herbs, அதாவது CCCH8, இந்தியா ஹோஸ்ட் பண்ணி கவுஹாத்தி ஆசாம்ல நடந்திருக்கு. ஓ, ஸ்பைசஸ்க்கு கமிட்டி எல்லாம் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங். அங்க என்ன டிசைட் பண்ணாங்க? அங்க 3 மசாலா பொருட்களுக்கு நியூ குளோபல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வெனிலா, கொரியாண்டர் அண்ட் லார்ஜ் கார்டமம், அதாவது ஏலக்காய். வெயிட், லார்ஜ் கார்டமம்க்கு பூட்டான் கூட கொலாபரேஷன் போட்டிருக்கே, அது என்ன ஸ்பெஷல்? ஆமா சிபி, லார்ஜ் கார்டமம்கான ஸ்டாண்டர்ட் பூட்டான் கூட கொலாபரேட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இப்ப கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன், அதாவது சிஏசி கிட்ட அபிஷியல் அடாப்ஷனுக்காக போகும். சிஏசினா அது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் WHO ஒரு ஜாயிண்ட் பாடி. ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்றவங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து இந்தியாவோட எஃபோர்ட்ஸ்னால மொத்தம் 19 ஸ்பைஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபைனலைஸ் ஆகியிருக்கு. சூப்பர். அடுத்து என்ன? அடுத்து ஒரு செம நியூஸ். நம்ம சென்னை தான் இந்தியாலேயே முதல் முறையா ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஸ்பேஷியல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது RTFF and SDDSS இம்ப்ளிமெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் சிட்டி ஆகியிருக்கு. அடேங்கப்பா, பேர்லயே பயங்கரமா இருக்கே. சிம்பிளா சொல்லுங்க நிலா. சிம்பிளா சொன்னா, வெள்ளம் வரதுக்கு 1 to 3 days முன்னாடியே அட்வான்ஸ் வார்னிங் கொடுக்கிற ஒரு சிஸ்டம் இது. சோ சிவியர் அர்பன் ஃப்ளட்டிங்கை மேனேஜ் பண்ணலாம். வாவ், இது ரொம்பவே தேவையான ஒண்ணு. இந்த ப்ராஜெக்ட யார் ஃபண்ட் பண்றா, யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா? இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு 107.2 crore. ஃபண்ட் பண்றது வேர்ல்ட் பேங்க் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம IIT மெட்ராஸ். இதுக்கு ஹை ரெசல்யூஷன் வெதர் அண்ட் வாட்டர் டேட்டாவை ரியல் டைம்ல கலெக்ட் பண்ணி 5 நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். இனிமேல் சென்னையில வெள்ள சேதம் குறையும்னு நம்புவோம். சரி, பேங்கிங் செக்டர்ல என்ன ஹாட் நியூஸ்? பேங்கிங்ல RBIயோட பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. 2019 2024 வரைக்கும் நம்ம பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி வளர்ந்திருக்குன்னு சொல்லுது. ஓ, தி பிக் நம்பர்ஸ் ரிப்போர்ட். சொல்லுங்க, நம்ம மக்கள் எப்படி பே பண்ணிருக்காங்க? டோட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் வால்யூம் 3248 கோடியிலிருந்து 20849 கோடியா அதிகரிச்சிருக்கு. வேல்யூ 1775 லட்சம் கோடியிலிருந்து 2830 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. மேசிவ் growth. இதுல டிஜிட்டல் பேமெண்ட் ஷேர் எப்படி இருக்கு? டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் டாமினேட் பண்ணுது. வால்யூம்ல 96.7%ல இருந்து 99.7% ஆகவும், வேல்யூல 95.5%ல இருந்து 97.5% ஆகவும் ஷேர் உயர்ந்திருக்கு. அதுல நம்ம UPI தான் மாஸ் காட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். You are absolutely right. UPI டிரான்சாக்ஷன் வால்யூம் 1079 கோடியிலிருந்து 17221 கோடியா எகிரி இருக்கு. வேல்யூ 18.4 லட்சம் கோடியிலிருந்து 246.8 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. அன்பிலீவபிள். தட்டி தூக்கிட்டாங்க. மத்த பேமெண்ட் சிஸ்டம்ஸ், நெஃப்ட், RTGS எல்லாம் நெஃப்ட் டிரான்சாக்ஷன் வால்யூம் 3 மடங்கு அதிகமாகி 926 கோடியா ஆகிருக்கு. RTGS வால்யூம் 29.5 கோடியாவும், வேல்யூ 1938.2 லட்சம் கோடியாவும் வளர்ந்திருக்கு. IMPS டிரான்சாக்ஷன்ஸ் டபுள் ஆகி 593.8 கோடியா ஆகிருக்கு. கிரெடிட் கார்டு யூசேஜ் எப்படி இருக்கு? டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் வால்யூம் 472.2 கோடியா உயர்ந்திருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா, டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் வால்யூம் அண்ட் வேல்யூ ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. UPI வந்ததால இருக்கலாம். மேக் சென்ஸ். ஓகே, அடுத்த பேங்கிங் நியூஸ் என்ன? எமிரேட்ஸ் NBD RBL பேங்க்ல 60% கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்க போறாங்க. இதுக்காக 26,853 கோடி, அதாவது $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. வாட்? 26,853 கோடியா? இது பெரிய டீலாச்சே. ஆமா சிபி,
இதுதான் இந்தியன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார்ல நடந்த லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். வெயிட் நலா, ஒரு சின்ன பிரேக். இவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், ஆனா இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சில சமயம் படிச்சது மறந்து போயிடுது. அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப சுலபமா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மெமரைஸ் பண்ணலாம். ஆமா, அந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த எங்களுடைய புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சரி, பிரேக் முடிஞ்சது. பேக் டு பிசினஸ். அடுத்து செபி பத்தின நியூஸ். ஆமா, செபி ஒரு ஒர்க்கிங் குரூப் அமைச்சாங்க. அதுக்கு ஹெட் வந்து ஃபார்மர் ஆர்பிஐ டெப்டி கவர்னர் ஆர்.எஸ். காந்தி. அவங்க கிளியரிங் கார்ப்பரேஷன்ஸ்க்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸை ஏத்த சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. கிளியரிங் கார்ப்பரேஷன்ஸ்னா என்எஸ்சி கிளியரிங் லிமிடெட் மாதிரியா? எவ்வளவு ஏத்த சொல்றாங்க? கரெக்ட். இப்போ இருக்கிற 5 to 6% ஷேர்ல இருந்து 25% ஆர் அதுக்கு மேலேயோ உயர்த்த ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது ப்ரொபோசல் இருக்கா? இருக்கு. கிளியரிங் மெம்பர்ஸை செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கிற ஒரு ப்ரொபோசலும் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஆனா செபி ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. புரோக்கர் சார்ஜஸ்ல எந்த மாற்றமும் இருக்காது. அது சரி. அப்படியே செபி பத்தின ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லுங்க. ஷூர். செபி சேர்மன் துஹின் காந்தா பாண்டே, ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988. பெர்ஃபெக்ட். அடுத்தது எக்ரிமெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது டிபிஐஐடி 2 MOU சைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு கோடெக் மஹேந்திரா பேங்க் கூட. எதுக்குன்னா இந்தியா முழுக்க ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க. இன்னொன்னு பிரைமஸ் பார்ட்னர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட, இந்தியாவோட ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. பேசிக்லி ரெண்டுமே ஸ்டார்ட் அப்ஸுக்கு பூஸ்ட் கொடுக்கத்தான். சூப்பர். அடுத்து ரிப்போர்ட் செக்ஷன்ல என்ன இருக்கு? மர்சர் CFA இன்ஸ்டிடியூட் குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுல இந்தியாவோட ரேங்க் கொஞ்சம் கம்மி தான் சிபி. 52nd ரேங்க், தி லோவஸ்ட் இன் த இண்டெக்ஸ். நம்பர் ஸ்கோர் 43.8 அண்ட் கிரேட் D. அச்சச்சோ, ரொம்ப மோசம். அப்போ டாப்ல யார் இருக்கா? டாப்ல நெதர்லாண்ட்ஸ் வித் ஸ்கோர் ஆஃப் 85.4. அவங்கள தொடர்ந்து ஐஸ்லாண்ட், டென்மார்க், சிங்கப்பூர் அண்ட் இஸ்ரேல் இருக்கு. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு கெட் கிரேட் A ரேட்டிங். நோட்டட். இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாமா? போலாம். ஜப்பானுக்கு முதல் முறையா ஒரு பெண் பிரதமர் வந்திருக்காங்க. அவங்க பேர் சனாய் டகாய்ச்சி. அவங்க லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. வாவ், தட்ஸ் a historic moment for Japan. அடுத்து இந்தியா யுனெஸ்கோ பியூரோ ஃபார் த ஏஷியா பசிபிக்கு வைஸ் சேர்பர்சனா ரீஎலெக்ட் ஆகிருக்கு. டேர்ம் வந்து 2025 to 2027. பாரிஸ்ல நடந்த 10th செஷன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP 10ல இது நடந்தது. கிரேட். அப்போ சேர்பர்சன் யாரு? சேர்பர்சன் வந்து அசர்பைஜான். பிரேசில், ஜாம்பியா அண்ட் சவுதி அரேபியா கூட அவங்க ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸுக்கு வைஸ் சேர்ஸா எலெக்ட் ஆனாங்க. ஓகே, டிஃபென்ஸ் நியூஸ்க்கு வருவோம். டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில் DAC 79,000 கோடி மதிப்புள்ள பல ப்ரப்போசல்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. 79,000 கோடி என்னெல்லாம் வாங்க போறாங்க? இந்தியன் ஆர்மிக்கு நாக் மிசைல் சிஸ்டம், ட்ராக்ட் MK2, கிரவுண்ட் பேஸ்ட் மொபைல் எலிண்ட் சிஸ்டம், ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வாங்க போறாங்க. இந்தியன் நேவிக்கு லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸ், 30mm நேவல் சர்ஃபேஸ் கன்ஸ், அட்வான்ஸ்டு லைட் வெயிட் டார்பிடோஸ் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்க போறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கொலாபரேட்டிவ் லாங் ரேஞ்ச் டார்கெட் சேச்சுரேஷன் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம் வாங்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. பெரிய ஷாப்பிங் லிஸ்டா இருக்கே. வேற டிஃபென்ஸ் நியூஸ் இருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் CSL இந்தியன் நேவிக்கு INS மாஹேம்ன்ற கப்பலை டெலிவர் பண்ணிருக்காங்க. இது 8 ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் சீரீஸ்ல முதல் கப்பல். INS மாஹேல என்ன ஸ்பெஷல்? இது 78 மீட்டர் நீளமுள்ள வார்ஷிப். டீசல் இன்ஜின் வாட்டர் ஜெட் காம்பினேஷன்ல இயங்குற லார்ஜஸ்ட் இந்தியன் நேவல் வெசல் இதுதான். அது மட்டும் இல்லாம 90%க்கும் மேல இண்டிஜினஸ் காம்பனன்ட்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் மேக் இன் இண்டியா. சரி, அடுத்து பிசினஸ் அண்ட் ஸ்டேட் நியூஸை சீக்கிரம் பார்த்துடலாம். ஷூர். 14th இந்தியா பூட்டான் மீட்டிங் ஆன் பார்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி பூட்டான்ல டிம்ஃபூல நடந்திருக்கு. ஓகே, அப்புறம்
இண்டிகோ வந்து டிஜி யாத்ரா கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க ஏர் டிராவலை சிம்பிளிஃபை பண்றதுக்கு. டிஜி யாத்ரானா ஃபேஸ் பயோமெட்ரிக் டெக்னாலஜி மூலமா கான்டாக்ட்லெஸ்ஸா ஏர்போர்ட்ல ப்ராசஸ் பண்றது. அடுத்து ஹைதராபாத் பேஸ்ட் போண்டாடா இன்ஜினியரிங்க்கு அதானி குரூப் கிட்ட இருந்து 1050 கோடிக்கு ஒரு சோலார் டீல் கிடைச்சிருக்கு. குஜராத்ல இருக்கிற காவடா ரினியூவபிள் எனர்ஜி பார்க்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. சூப்பர். அப்புறம் BEML வந்து இட்டாலி பேஸ்ட் டெஸ்ட்மெக் கூட பார்ட்னர் பண்ணி மைனிங் ஆபரேஷன்ஸ்க்கு சர்ஃபேஸ் மைனர் எக்விப்மெண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஃபைனலி வேர்ல்ட் பேங்க் கேரளால ஒரு ஹெல்த் சிஸ்டம் ப்ரோக்ராமுக்கு $280 மில்லியன் லோன் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட் அஜய் பங்கா, ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC. ஆசம். அப்பாயின்மெண்ட்ஸ்ல 2 சின்ன நியூஸ் இருக்கு. ராபர்ட் ஜே ரவிக்கு BSNL அண்ட் MTNL CMD-ஆ இருக்கிற எடிஷனல் சார்ஜை ஜனவரி 2026 வரைக்கும் 3rd டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட் தருண்குமார் பிட்டோடே, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் CAQM-ஓட ஃபுல் டைம் மெம்பர் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஓகே, ஸ்போர்ட்ஸ்க்கு போலாம். சுல்தான் ஆஃப் ஜோஹோர் ஹாக்கி டோர்னமெண்ட் மலேசியால நடந்தது. இதுல நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் கேப்டன்ட் பை ரோஹித் சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கிட்ட 2-1ன்னு தோத்துட்டான். ஓ, மிஸ்ட் பை அ விஸ்கர். பிரான்ஸ் யாருக்கு? பிரான்ஸ் மெடல் கிரேட் பிரிட்டனுக்கு. இது இந்தியாக்கு இந்த டோர்னமெண்ட்ல 5th சில்வர் மெடல். ஓகே, கடைசியா அபிச்வரிஸ். 2 முக்கியமானவங்க இறந்து போயிருக்காங்க. ஒன்னு சென்னிங் யாங். அவர் ஒரு ரெனவுண்ட் தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட். 103 வயசுல இறந்துட்டாரு. சென்னிங் யாங்கா நோபல் பிரைஸ் வின்னர் ஆச்சு அவர். ஆமா, 1957ல பிசிக்ஸுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாரு. parity is not always conserved in particle interactionsனு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்காக. A huge loss to science. இன்னொருத்தர் நம்ம அட்வர்டைசிங் உலகத்தோட பிதாமகன், காட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு அழைக்கப்படுற பியூஷ் பாண்டே. அவரும் 70 வயசுல இறந்து போயிட்டாரு. ஓ, a legend. அவரோட ஃபெவிகால் ஆட்ஸ்லாம் மறக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. அவர்தான் பத்மஸ்ரீ வாங்கினா முதல் அட்வர்டைசிங் ப்ரொஃபஷனல். அப்புறம் அவரும் அவரோட பிரதர் பிரசுன் பாண்டேயும் தான் கேன்ஸ் லயன்ஸ்ல லயன் ஆஃப் செயின்ட் மார்க்ஸ் அவார்ட் வாங்கின ஃபர்ஸ்ட் ஏஷியன்ஸ். Truly a legend. May their souls rest in peace. சோ, அவ்ளோதான் இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். Wait Nila, the day is not over yet. படிச்சதெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அஃப்கோர்ஸ், அதுக்கு தானே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. Yes friends, மறக்காம இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல் CA லீக்ல நடக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. ஆமாங்க, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். உங்க ஸ்கோர் மாச கடைசி வரைக்கும் கவுண்ட் செய்யப்படும். வின்னர்ஸுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ, இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. சேனல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். நாளைய கரண்ட் அஃபேர்ஸ்ல சந்திப்போம். இது ஸ்கோர் கிளவர், உங்கள் வெற்றிக்கான சரியான வழி. நன்றி, பை.